சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசியாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவானாகும். கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவானாகும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த 5 வருடங்களாகவே 7.5 சனியினுடைய தாக்கங்களால் மிக அதிகமாக பாதிப்புக்குள்ளாகி இருப்பீர்கள். இப்பொழுது ஜென்மச்சனியிலும் பல்வேறான உளைச்சல்களை சந்தித்திருக்கலாம். அதே போல உங்களது 8ஆம் இடமான ஆயில் சில அவமானங்களை தரக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் கேது பகவானும் வலிமையாக அடுத்த 4 மாதங்கள் சஞ்சாரம் செய்வதனால் இதுவரை எவ்வளவு பொறுமையாக அல்லது அவசரமாக செயல்பட்டீர்களோ அதை தவிர்த்து அடுத்த 4 மாதங்கள் முடிந்தவரை எதிலும் பொறுமையாக நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு மிக அவசியமாகும். 4 மாதத்திற்கு மேல் உங்களுக்கு ஜென்மச்சனியிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவதும் உங்களது பஞ்சமஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உங்களது 8ஆம் இடத்திலிருந்து கேது பகவான் விலகுவதும் நல்லதொரு திருப்பமாகும். அதனால் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அடுத்த 4 மாதங்கள் எந்த செயல்கள் செய்வதாக இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக ஒரு செயல்களை அணுகுவது மிகவும் அவசியமாகும். குறிப்பாக மனரீதியாக அவ்வப்போது சில தாழ்வுகள் தோன்றலாம். அவற்றையெல்லாம் தவிர்ப்பதும் பொருளாதார ரீதியாக அவசரப்பட்டு ஒரு பணத்தை முதலீடு செய்வது அல்லது பிறருக்கு கடன் கொடுப்பது அல்லது அதிகப்படியான வட்டிக்கு பணம் வாங்குவது போன்றவற்றை தவிர்ப்பதும், எது அவசியமான செலவு அவசியமற்ற செலவு எது என்று நன்றாக பகுத்து பார்த்து அவற்றை வாங்குவதும் அல்லது கொடுப்பதுமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அவற்றால் பெரிய பாதிப்பு இன்றி நீங்கள் நல்ல உயர்வுகளை பெறலாம். குறிப்பாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்றால் நீங்கள் முடிந்தவரை கௌரவத்திற்காக அதிகமாக கடன் வாங்கி சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதை தவிர்த்து உங்களால் என்ன செயல்படுத்த முடியுமோ அதை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அதிகப்படியான கடன் தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் தேவையற்ற மன உளைச்சல்கள் தவிர்க்கக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். உங்களது குடும்பம் ரீதியாக இருந்த சில பல குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகள், சில பிரிவினைகள், கணவன் மனைவியிடையே உண்டான சில மன அழுத்தங்கள், காயங்கள் நீங்கி குடும்பத்தில் நல்ல சுபத்துவங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல அனுகூலமான பலன்களும் உண்டாகும். அதே போல பிறருடைய பணத்திற்கு பொறுப்பேற்பது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களில் நீங்கள் தவிர்ப்பதும், அவர் கூறுகிறார் இவர் கூறுகிறார் என்று சில பல விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்துவது போன்றவற்றை தவிர்ப்பதும் உங்களுக்கு நலமாகும். கல்வி பயிலக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக நீங்கள் அதிக அக்கறையுடன் படிப்பது மிக அவசியமாகும். உங்களது வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் வலிமை பெற்று இனி சஞ்சாரம் செய்ய போவதனால் கல்வியை காட்டிலும் பிற விளையாட்டுகளில் அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு அதிக கவனச்சிதறல்கள் உருவாகலாம். இதனால் கல்வியின் மீது சற்று ஆர்வங்கள் குறையும். அதனால் முடிந்தவரை தேவையற்ற விஷயங்களில் நாட்டங்களை செலுத்தாமல் கல்வியில் அதிக அக்கறையுடன் படிப்பதும், குறிப்பாக சூரிய நமஸ்காரம், எளிய யோகா போன்றவற்றை நீங்கள் அனுதினமும் சரியாக செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய சூழல்கள் உருவாகும். பூரட்டாதி நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை இதுவரை அதிகப்படியான மன உளைச்சல்களையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். இன்னும் ஒரு 4 மாதங்கள் சற்று பொறுமையாக எந்த விஷயத்திலும் செயல்படும் பொழுது அவற்றால் மேன்மையையும் நன்மையும் பெறக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக மனரீதியாக இருந்த சில தாழ்வுகள் படிப்படியாக விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த பணம் சார்ந்த பற்றாக்குறைகள் சற்று நிவர்த்தியாகி குடும்பத்தில் நல்ல வளர்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். தொழில் புரியக்கூடிய பெண்கள் தொழில் ரீதியாக சில 3 நபருடைய குறைச்சல்களால் தொழிலில் அவ்வப்போது சில இழுபறிகள், சில மன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் அவசரப்பட்டு தொழிலை விடுவது அல்லது வேறு தொழிலுக்கு போய்விடலாமா என்ற சிந்தனைகளையும் தவிர்த்து பொறுமையாக ஒரு செயலை அணுகும் பொழுது அவற்றால் மேன்மையும் லாபத்தையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை கடன் சார்ந்த பிரச்சனைகள் அடுத்த 4 மாதம் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளே உண்டு. அதனால் அவசியமான கடன்கள் எது, அவசியமற்ற கடன்கள் எது என்று நன்றாக பகிர்ந்து அதன் பின்பு செயலாற்றுவது மிகவும் நன்மையாகும். முடிந்தவரை அனாவசியமாக ஆடம்பர செலவுக்காக அதிக கடன்களை பெறக்கூடாது. படிப்படியாக ஏற்கனவே வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும் அது சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், திடீர் எதிர்பாராத பண உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், நெடுநாளாக வரவேண்டிய சில பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல சூழல்களும் அடுத்த 4 மாதங்களில் நிச்சயம் உருவாகும். அவற்றை அனாவசியமான முதலீடுகள் தவிர்த்து அவசியமான முதலீடுகள் எது என்று பொறுமையாக பார்த்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது அவற்றால் நிறைய லாபங்களையும் நன்மைகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியங்களை பொறுத்தவரை
உடல் ஆரோக்கிய ரீதியாக பெரிய பாதிப்பு ஒன்றும் அடுத்த 4 மாதங்களில் உங்களுக்கு உருவாகாது. குறிப்பாக மன ரீதியாக அவ்வப்போது சில விரக்தியான எண்ணங்களும் சில தாழ்வு மனப்பான்மைகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் குப்பையான விஷயங்களை மனதில் போட்டு குழப்புவதை தவிர்த்து பொறுமையாக ஒரு செயலை அணுகும் பொழுது உங்களுக்கு அவற்றால் நல்ல உயர்வுகள் உருவாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக குறிப்பாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் கால் சார்ந்த சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அவற்றை தவிர்க்க உணவுகளில் என்ன உணவுகள் கால் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்லதோ அவற்றை அதிகம் உணவில் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நலமாகும். அதே போல கால் பிரச்சனைகளுக்காக அதிக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாமல் வெளிப்புறத்தில் பூசக்கூடிய தைலம் மற்றும் மருந்துகளை நீங்கள் அதிகம் பயன்படுத்தும் பொழுது பெரிய பாதிப்புகளின்றி நீங்கள் தவிர்க்கலாம். அதே போல சிலர் மூட்டு ஆபரேஷன் சார்ந்தவற்றை இந்த காலகட்டங்களில் செய்யலாம் என்ற வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் முடிந்தவரை அடுத்த 4 மாதங்கள் கால்களில் ஆபரேஷன் செய்வதை சற்று தவிர்ப்பது நலமாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக சற்று கடுமையான வேலைபளுக்கள் உண்டாகும். சிலருடைய தேவையற்ற பேச்சுக்களால் அவ்வப்போது சில பல தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் எதிலும் பொறுமையாக அணுகுவது உங்களுக்கு மிக சிறப்பாகும். வேலைபளுக்கள் இருந்தாலும் அதற்கேற்ற சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் அடுத்த 4 மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல தொழிலை மாற்றலாமா என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் பொறுமையாக செயல்படுவது மிக அவசரமாகும். இந்த காலகட்டங்களில் அதிக அவசரப்படுதல் போன்ற தன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இதனால் தொழிலில் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து பின்னாளில் அவசரப்பட்டு விட்டோமே என்று வேதனைப்பட கூடாது. அதனால் முடிந்தவரை அடுத்த 4 மாதங்கள் பொறுமையாக செயலாற்றுவது உங்களுக்கு மிகவும் நன்மையாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய ஆர்டர்களை அடுத்த 4 மாதங்கள் பொறுமையாக செயலாற்றுவது அவசியமாகும். அவசரப்பட்டு அதிக ஆர்டர்களுக்காக தேவையற்ற சில பணங்களை விரயம் செய்து மிஷினரிகள் வாங்குவது போன்ற விஷயங்களை தவிர்த்து உங்களிடம் உள்ள மிஷினரிகளை கொண்டு சுயதொழில் ரீதியாக எவ்வாறு வளர்ச்சி பெறலாம் என்று யோசித்து அது சார்ந்த ஆர்டர்களை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல நன்மைகளும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணி செய்யக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களும் உயர்வுகளும் உருவாகும். மன ரீதியாக இருந்த சில கசப்புகள் நிவர்த்தியாகும். மனதில் தெளிவும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். குறிப்பாக வீண் குழப்பங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் ஒளிந்து எதிலும் சுறுசுறுப்புடன் சாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே போல இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை அடுத்த 4 மாதங்கள் தவிர்ப்பதும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் சிறு சிறு இன்னல்கள் வந்தாலும் அவற்றை பொறுத்து அடுத்த 4 மாதத்திற்கு மேல் எந்த முடிவுகளாக இருந்தாலும் எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அவை உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நிச்சயம் உருவாகும். பொதுவாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் எதிலும் சிரத்தையுடன் நீங்கள் பணி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அவற்றால் நன்மையும் மேன்மையும் உருவாகும். அடுத்த 4 மாதங்கள் எதிலும் அவசர தன்மைகள் அதிகரிக்கலாம். அதனால் எந்த விஷயங்களையும் பொறுமையாக நேர்த்தியாக அணுகுவதை நீங்கள் பயிற்சிகளாக மேற்கொள்ளும் பொழுது அவை உங்களுக்கு அடுத்த 4 மாதத்திற்கு பின்பு சாதகமாகவும் உயர்வாகவும் உருவாகும். பஞ்சமஸ்தானத்தில் அடுத்த 4 மாதத்திற்கு மேல் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் பட்ட துன்பங்களுக்கு நல்ல உயர்வுகளை நீங்கள் பெறக்கூடும். அடுத்த 4 மாதத்திற்கு ஏற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு வியாழக்கிழமை நாளென்றும் அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல இன்னல்களும் குறையும். அதே போல 4 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது சென்று வாருங்கள். உங்களுக்கு சகல மேன்மைகளும் நன்மைகளும் நல்ல முன்னேற்றங்களும் உருவாகும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.